guys, welcome back our channel. இன்னைக்கு சிம்பிளான வெஜ் குருமா சப்பாத்தி அப்புறம் பூரிக்கெல்லாம் செம்மையா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு எண்ணெய் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 பிரியாணி இலை, சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கடல் பாசி, 3 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகா வகுந்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் பச்சை மிளகாவும் லைட்டாக வதங்கினா போதும். நான் எனக்கு பிடிச்ச காய்கறிலாம் சேர்த்துருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு, அப்புறம் கத்திரிக்காய். நீங்கள் உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். காய்கறி நல்லா வெந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ இந்த மசாலாவை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காய்கறி வேகிற லெவலுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா மூடி போட்டு காய்கறியை வேக விட்டுறலாம். காய்கறி வேகிற கேப்பில் நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். 2 கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். 5 முந்திரி போல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். காய்கறியெல்லாம் நல்லா வெந்துட்டான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். எனக்கு காய்கறியெல்லாம் நல்லா வெந்துட்டு, ஸோ அதனால் நான் அரைச்சிட்டு வந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காயை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா கொதிச்சு வந்துட்டு அவ்வளோதான். இது மேலே நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான வெஜ் குருமா ரெடி. நீங்களும் கன்ஃபார்ம் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் சேர்த்த வெஜிடபிள் மட்டும்தான் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அடிஷ்னலாக சுண்டல் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.